யோகி பாபு போறாரு, சரியான கூட்டம் வருது. அதுக்குன்னு அவர் போய் உடனே முதலமைச்சர் ஆகிடுன்னு சொல்லிட முடியுமா? இல்லை, எல்லா இடங்கள்லையுமே போகக்கூடிய வழிகள் இருக்கட்டும், எல்லா இடங்களையும் அலை திறந்த ஒரு கூட்டத்தை பார்க்க முடியுது. அதே போல காமெடி நடிகர் போனால் கூட இன்னைக்கு கூட்டம் வரும். ஓபிஎஸ், இபிஎஸ் இது போன்ற இணைஞ்சு டிடிவி, சசிகலா இவங்கெல்லாம் இணைஞ்சு இருக்கும்போது இருந்த கட்சியினுடைய பலம் அஇஅதிமுகக்கு இப்போ இருக்கா? இவங்கெல்லாம் பிரிஞ்சு இருக்கும்போது அந்த பலம் இருக்கா? அதை விட பலம் ஜாஸ்தியாக இருக்குது. முன்னெல்லாம் அவர் செய்வார். ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், சசிகலாவையும் டிடிவி தினகர் இவங்க எல்லாரையுமே ஒன்றா இணைங்க அப்படின்னு சொன்னதும் அதே அமித்ஷாவினுடைய ஒரு அழுத்தம் எடப்பாடிக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் எக்காரணத்தை முன்னிட்டும் அவர்களை சேர்க்க முடியாது அப்படின்னு ஒரே நிலையில் இருக்கிறது காரணம். பொதுக்குழுவில் எடுத்த தீர்மானம். நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கும்போது என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தீங்க? அவர் சட்டமன்ற உறுப்பினராக மாறின பிறகு எதெல்லாம் காலாவதி ஆக்கினாரு? எந்த விஷயத்தெல்லாம் செயல்படுத்தலாம்? தக்கார் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் நிகழ்ச்சியில் சோலைநல்லூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் KP கந்தன் நம்மளோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். ஆனால் இந்த சோலைநல்லூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு இன்னைக்கு SIR-உடைய ஒரு இறுதிக்கட்ட வடிவம் வந்திருக்கு. எத்தனை லட்சம் வாக்காளர்கள் வெளியே போயிருக்காங்க? எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? தமிழகத்திலே மிகப்பெரிய தொகுதி 234 தொகுதியில் இது அதிக வாக்காளர் கொண்டது. அதுவே இது ஒரு தனித்துவமான தொகுதி. இது எப்போ சொல்லும்போதும் சோலைநல்லூர் தொகுதி ஒரு அதிக வாக்காளர்னு சொல்லுவாங்க. அதனாலே இது தனி தொகுதி. 2006 இது தாம்பரம் தொகுதியாக இருந்தது. அதுக்கப்புறம் 2000 வரை படித்து 2011 இந்த தொகுதியை சோலைநல்லூர் சட்டமன்ற தொகுதியாக பிரித்தாங்க. பிரித்து இதை சோலைநல்லூர் சட்டமன்ற தொகுதி 2011 இது தேர்தல் நடைபெற்றது. அப்போ தேர்தல் நடைபெற்றதும் நான் பேரூராட்சி மன்ற தலைவராக இருந்தேன். 1996, 2001, 2011 வரைக்கும் அப்படி கண்டினியூவாக 3 வாட்டி இருந்தேன். ஜெயிச்சு வரும்போது அடுத்தது எனக்கு சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கொடுத்தாங்க. கொடுத்ததும் அப்போ இது புது தொகுதி, எல்லாருக்கும் ஒரு மாதிரியாக இருந்தது. அப்போ இங்கே ஊராட்சிகளாக இருந்தது. இது ஒரு பேரூராட்சியாக இருந்தது. சோலைநல்லூர் ஒரு பேரூராட்சி, பள்ளிக்கரணை ஒரு பேரூராட்சி. ஸோ ஒரு 3 பேரூராட்சி, மீதியெல்லாம் ஊராட்சியாக தான் இருந்தது. இது எங்கே பார்த்தாலும் குப்பை, ரோடு சரியில்லை, குடிநீர் வசதி கிடையாது, பல பிரச்சனை தெருமினுக்கு விளக்கு கிடையாது, பல சவாலை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாக இருந்தது. அன்றைக்கு அம்மா நம்பிக்கை வைத்து என் மேலே கொடுத்தாங்க. எலெக்ஷனை சந்தித்தோம். அம்மா இங்கே தான் இந்த கந்தன் சாவடி காளியம்மன் கோயிலுக்கு ஏற்ற மாதிரி வாக்கு சேகரித்தாங்க. எனக்கு வாக்களிக்க சொன்னாங்க. வாக்களித்தாங்க. நான் 69,835 வாக்கு வித்தியாசத்தில், ஒரு மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றீங்க. வின் பண்ணி இங்கே பெரிய சவால் இருந்தது. அப்போ ஊராட்சியாக இருந்த இடத்துல குப்பை எடுக்க முடியாமல் இருந்தது, மழைநீர் கால்வாய் எல்லாமே அதெல்லாம் எதிர்கொள்ள சூழ்நிலையாக இருந்தது. அப்போ எனக்கு வாக்களித்து நான் வின் பண்ணி, அப்போ சென்னை மாநகராட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான் பிரித்து வச்சுருந்தாங்க. அவங்க எப்படின்னா அவங்களுக்கு வசதியாக ஏதோ ஒரு அர்ஜென்ட்டால் பிரித்து வச்சுருந்தாங்க. அம்மா அதை எதையுமே மாற்றலை. ஜூன் மாதம் தேர்ந்தெடுத்து முதலமைச்சரானாங்க. அக்டோபர் மாதத்தில் எலெக்ஷன் வச்சுட்டாங்க. சென்னை மாநகராட்சி 155 இருந்தது, 200 வட்டமாக்கி அந்த பக்கம் உத்தண்டி, இந்த பக்கம் செம்மஞ்சேரி, இந்த பக்கம் ஜலடம்பேட்டை அதெல்லாம் சேர்த்து அப்படியே வச்சு 200 வட்டமாக்கி அப்படியே இருந்து வச்சுட்டாங்க. அம்மா எப்பவுமே மக்கள் மேலே ஒரு நம்பிக்கையில் தான். அவங்க தனித்து அவங்க இருக்காங்க இதெல்லாம் கிடையாது. எதை பற்றியே கவலைப்பட மாட்டாங்க. மக்களுக்கு நம்பிக்கை வச்சு தான் அவங்க செஞ்சாங்க. அந்த மக்கள் நாங்கள்லாம் உள்ளே போய் சொன்னோம், அவங்க டிஎம்கேல இப்படிலாம் பண்ணியிருக்கிறாங்க, 2006 எங்களை அடித்தாங்க, வெட்டினாங்க, போனாங்க, வந்தாங்க, அதெல்லாம் சொன்னோம். அதெல்லாம் பார்த்துக்கலாம், ஒன்றும் கிடையாது, நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள், எலெக்ஷனை மக்கள் ஓட்டு போடணும். அப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கே ஒரு மாதிரியாக இருந்தது. என்ன அம்மா இப்படி சொல்கிறாங்களேன்னு. ஒரு இடத்துல கூட ஒரு சின்ன ஒரு அசதாபம் நடக்கலை, ஒரு ரத்தம் சிந்தலை, எங்கேயுமே ஒரு அராஜகம் நடக்கலை. எங்களையே கையை வாயை கட்டிட்டு கம்முன்னு வேலையை பாருங்க. மக்கள் அப்படியே கூட 99.99% ஏடிஎம்கே ஜெயிச்சதில் பார்த்தா மாற்று கட்சிக்காரங்க எதிர்கட்சிக்காரங்களாம் கூட பாராட்டுற அளவுக்கு எலெக்ஷன் நடந்தது.
அதே 2006 எலெக்ஷன் நடக்கும்போது எங்களெல்லாம் ஒரே தகராறு. எங்கள் ஆளுங்களாம் 2-3 பேர் வெட்டி போட்டாங்க. பிரச்சனை நிறைய நடந்தது. அந்த மாதிரி ஒரு தேர்தல் அவ்வளோ நீட்டாக நடந்து அந்த எலெக்ஷனில் வந்து நாங்கள் வந்து இங்கே வந்து அந்த ஈசிஆரெல்லாம் தெருமின் விளக்கு போட்டோம். அதே போல் எங்கே இருக்கிற இதெல்லாம் வந்து சாலைகளில் வந்து தெருமின் விளக்கு, சாலை வசதி, குடிநீர் வசதி, சோழிங்கநல்லூர் 15ன்னு இங்கே 14வது மண்டலம் போட்டு எல்லா இடத்துலையும் பண்ணி நல்லா ரெடி பண்ணியிருந்தோம். என்னுடைய ஃபண்டில் வந்து நான் வந்து ரேஷன் கடை கட்டி கொடுத்துருக்குறேன். எல்லா இடத்துக்கும் ஒரு 23 ரேஷன் கடை கட்டி கொடுத்துருக்குறேன். அதுக்கப்புறம் சமுதாய நலக்கூட ஒரு 5 சமுதாய நலக்கூட கட்டி கொடுத்துருக்குறேன். அதுக்கப்புறம் வந்து இது போன்ற அப்புறம் சித்தாலப்பாக்கத்துக்கெல்லாம் கிணறு எடுத்து கொடுத்துருக்குறோம். குடிநீர் பிரச்சனை இருந்தால் கிணறு எடுத்து கொடுத்துருக்குறோம். சாலை வசதி பண்ணி கொடுத்துருக்குறோம். இது போல் எல்லாமே ஒரு மக்களுக்கு தேவை என்னன்னு தெரிஞ்சு அதையெல்லாம் சரி பண்ணி செஞ்சு கொடுத்துக்கிறோம். அப்புறம் இந்த அளவுக்கு பட்டா வந்து மக்கள் வசிக்க ரொம்ப நாள் மக்கள் வந்து 10, 20, 30 வருஷமாக வசித்தவங்களுக்கு அந்த இடத்துல எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அவங்களுக்கெல்லாம் பட்டா கொடுத்துருக்குறோம். கிராமணத்தை பட்டான்னு சொல்லி ஒரு 7000 பட்டாவை எல்லா ஊரில் இருக்கிறவங்களுக்கு பட்டா கொடுத்தோம். இல்லை, முதல் முறையாக வந்து ஒரு தொகுதியை ஒதுக்கி அந்த தொகுதியில் வந்து முதல் எம்எல்ஏ நீங்கள். அப்படி இருக்கிற பட்சம் இவ்வளோ விஷயங்கள் வந்து தொகுதி மக்களுக்கு செஞ்சுருக்கீங்க. ஏன் 2வது முறை வந்து வெற்றி பெறுறதுல ஒரு சுணக்கம் ஏற்பட்டுச்சு? ஜனநாயக பிரகாரம் தான் அதிமுக வந்து யாருக்கு ஒன்றாலும் சீட்டு கொடுக்கும். இப்போ எனக்கு ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுத்தாங்க. அப்போ மண்டல தலைவராக இருந்தார் அண்ணன் சுந்தரன்னு சொல்லி. சுந்தர அண்ணனுக்கும் ஒரு சீட்டு கொடுக்கலாமேன்னு அம்மா கொடுத்தாங்க. அதில் வந்து கொஞ்சம் சிறிய ஒரு 14,000 வாக்கு வித்தியாசத்தில் தான் அவர் தோல்வி அடைந்தார். அப்போ வந்து ஒரு அளவு ஒன்று அது இந்த மழை பெஞ்சு 2015 டிசம்பர் 3ஆம் தேதி நல்ல மழை பெய்ந்ததுனால இந்த மழையில் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்ட ஏரியானா இந்த சோழிங்கநல்லூர் தொகுதி தான். ஸோ என்டையர் இங்கே நீங்கள் பல்லாவரத்தில் இருக்கிற தண்ணி கூட இங்கே தான் வரும், வேளச்சேரியில் இருக்கிற தண்ணி இங்கே தான் வரும், அந்த பக்கம் தாம்பரத்தில் இருக்கிற தண்ணி இங்கே தான் வரும். ஸோ சுற்று வட்டார தண்ணி வந்து வேளச்சேரி டச் பண்ணி தான் பி கனாலுக்கு போகும். பி கனாலுக்கு போனால் பி கனால்லேருந்து முட்டுக்காடு போய் தான் ரிலீஸ் ஆகும். ஸோ அன்றைக்கி சம்பிச்சு போச்சு. தண்ணி ஃபுல்லானதில் அது வடிகிறதுக்கு அங்கெல்லாம் கொஞ்சம் வடிஞ்சுது. நான் சோழிங்கநல்லூர் தொகுதியில் வடியலை. அது மக்களுக்கு ஒரு வடுவாய் போச்சு. ஸோ பாதிச்சதுக்கான அப்போ கூட அதிமுக ஜெயிச்சிச்சு. சோழிங்கநல்லூர் தொகுதி பாதிச்சு, பக்கத்தில் இருக்கிற வேளச்சேரி. ஸோ இது போன்ற ஒரு தொகுதியெல்லாம் தோற்றுது. இல்லை, மீண்டும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு. ஏன்னு சொன்னால் திமுக வந்து தொடர்ந்து 2வது முறையாக அதே காலத்தில் இவர் அரவிந்த் ரமேஷ் நிற்கிறார். உங்களுக்கு ஒரு வாய்ப்பு திருப்பி அவங்க வந்து வாக்குறுதி, பொய்யான வாக்குறுதியை கொடுத்து ஆசைகளை தூண்டி வந்து இன்னைக்கு வேலை செஞ்சாங்க. அவங்க என்ன வேலை செஞ்சாங்க? பட்டா வாங்கி தரேன்னு சொன்னாங்க, பட்டா வாங்கி தரலை. அதே போல் நாங்கள் எடுத்துன்னு வந்த ட்ரைனேஜி, இன்றைக்கி சோழிங்கநல்லூரில் எல்லா பகுதிக்கும் ட்ரைனேஜ் எடுத்துன்னு வந்தோம், குடிநீர் எடுத்துன்னு வந்தோம். அப்படியே இருக்குது. நான் 2006 இங்கே ட்ரைனேஜ் மெட்ரோ வாட்டர் எடுத்துன்னு வந்தேன். ஸோ இன்றைக்கி எங்கள் ஊரில் இந்த ஏரியாவில் பார்த்தா மெட்ரோ வாட்டர் இங்கே தான் நான் தான் போய் எடுத்துன்னு வந்தேன். அது வந்து டெல்லிக்கு போயிட்டு ரூரல் டெவலப்மெண்ட் செக்ரட்டரி ராமச்சந்திரன் இருந்தார், இந்தியா கவர்மெண்ட். அதில் போய் நான் அவர்கிட்ட பேசி என்னுடைய பஞ்சாயத்துடைய ஃபண்டு காமிச்சேன். நான் இவ்வளோ டெபாசிட் வச்சுருக்கிறேன்னு சொல்லி 100 கோடி ரூபாய் பெருங்குடியுடைய அக்கௌண்ட்டில் டெபாசிட் இருந்தால் இதை காமிச்சதும், இப்போ நாங்கள் ஒரு ஸ்கீம் எடுத்துன்னு போகிறோன்னா அதை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு என்ன இதுன்னு சொன்னால், அப்போ நான் சொன்னேன் இவ்வளோ வரி கட்டுறோம், இவ்வளோ பிளான் வருது, ஸோ இவ்வளோ பணம் எங்ககிட்ட டெபாசிட் இருக்குதுன்னு எங்களுக்கு அப்போவே 57 கோடி ரூபாய் ஒதுக்கி கொடுத்தாங்க. அதை வச்சு நான் ட்ரைனேஜ் மெட்ரோ வாட்டர்லாம் கொண்டு வந்தேன். ஸோ இன்றைக்கி இந்த ஏரியாவில் இருக்குது. அது மீதி ஏரியாலாம் பார்த்தா இன்னும் தண்ணி கொடுக்கல, குடிநீர் வசதி பண்ணித்தரல, பாதாள சாக்கடை பண்ணித்தரல. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் என்ன பண்ணுறாரு? அவருடைய சொந்த வேலை, அவருடைய இந்த கம்பெனிகளில் மண் எடுக்கிறது, மிரட்டுறது, உருட்டுறது, இந்த வேலையை தான் அவரால் பார்க்க முடியுது. ஸோ அவருக்கு வந்து பிஸ்னஸ்ஸு எங்கெல்லாம் கான்ட்ராக்டில் பர்சன்டேஜ் வாங்க முடியும், எந்த அளவுக்கு செய்ய முடியும். இதே ஏடிஎம்கேவுடைய ஆட்சியில் அம்மா ஜெயிச்சு 2016 2021 வந்திருந்ததுன்னா இந்த ஏரியாலாம் அப்படியே அந்த அளவுக்கு அம்மா கவனம் செலுத்தி தான் இந்த ரோடெல்லாம் பண்ணாங்க. இங்கே அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஐடி கம்பெனிஸ், இங்கே வந்து அதிகமாக வெளி ஊர்களில் இருந்தும் வந்து தங்கி வேலை செய்யக்கூடியவங்க அதிகம். அதே போல் ரிச்சர்ட் பீப்புள்ன்ற மாதிரி அந்த ஐடி கம்பெனிஸ்க்கு வரக்கூடிய நிறைய பேர் இருக்கக்கூடிய ஒரு வசிக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது. இந்த இடத்துல குறிப்பாக இந்த சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியை உட்பட்டு
எவ்வளவு வந்து ஐடி கம்பெனிஸ் இருக்குது, அதை சார்ந்து எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கு தேவையான வசதிகள் இந்த 10 ஆண்டுகளில் கிடைச்சிதான்? இங்கே அவங்களுக்கு கிடைக்கல. அவங்களுக்கு வந்து இன்றைக்கி அவங்கலாம் வந்து இன்றைக்கி நிறைய கம்ப்ளைண்ட் இருக்குது. அவங்களுக்கெல்லாம் குடிநீர் வசதி சரியாக கிடையாது. அவங்களுக்கு வந்து மழைநீர் கால்வா போகிறதுக்கு சரி கிடையாது. ஸோ அவங்களுக்கு வந்து பாதாள சாக்கடை இன்றைக்கும் லாரி வச்சு தான் எடுக்கிறாங்க. ஸோ குடிநீரும் லாரி மூலிமா தான் வாங்குறாங்க. அவங்களாம் வந்து பிளாட்டில் இங்கே ஐடி கம்பெனியில் இருக்கிற அவங்களாம் வந்து வெளியே இருந்து தான் வந்து இங்கே தங்கி ஒரு வீடு வாங்கி வராங்க. எல்லாம் ஐடி காரில் ஒர்க் பண்ணுறவங்க இங்கே பிளாட்ஸ் வாங்கி வராங்க. எதை நம்பி வராங்க? அவங்களுக்கு வந்து நல்லா சம்பாதிக்கிறாங்க, நல்ல வசதியாக இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு அடிப்படை வசதி, பேசிக்கு வசதி வந்து குடிநீர் கிடையாது. குடிநீர் தண்ணி லாரி மூலிமா தான் வாங்குறாங்க. கழிவு நீரும் அதே போல் அதில் தான் எடுத்து விடுறாங்க. குப்பை எடுக்கிறதுக்கு கூட இந்த கவர்மெண்ட்டு பணம் வாங்குது. ஸோ இன்றைக்கி குப்பை எடுக்கிறதுக்கு பணம் வாங்குறாங்க. ரோடெல்லாம் எங்கே பார்த்தாலும் என்க்ரோச்மெண்ட்டு. ஸோ பர்மனெண்ட்டாக வண்டிங்களை நிறுத்திடுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் டிஎம்கே சூரியன் போட்ட வண்டிங்க, டிஎம்கே எழுத்து போட்ட வண்டிங்க தான் எல்லாம் ரோடெல்லாம் அடைச்சி வச்சுக்கிறாங்க. அவங்களால போக முடியல, அவங்களால வர முடியல. கேட்டால் அராஜகம். ஸோ இது போன்ற இதெல்லாம் இந்த போல் இந்த பிளாட்டில் இருக்கிறவங்க ஐடி கார்டில் வீடு வாங்கினவங்களாம் ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரீட் லைட் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து துறைப்பாக்கம் டு பல்லாவரம் வரைக்கும் ரோடு இருக்குதுன்னா அந்த ரோடு வந்து இன்னும் முடிக்க முடியாமல் இருக்குது. அதை சரியாக பண்ணலை. ஸோ நாங்கள் தான் வந்து அந்த கட்டன் காவா போட்டு, அம்மா தான் 110 கோடியில் அந்த கட்டன் காவா போட்டாங்க. அந்த ஈச்சங்காடில் பிரிட்ஜு கட்டி கொடுத்தாங்க. ஸோ இது போன்ற விஷயத்தெல்லாம் புரட்சித் தலைவர் அம்மா கவனம் செலுத்தி உடனுக்குடனே அவங்களுடைய திட்டங்க எப்படின்னா, ஒரு ஸ்கீம் போட்டாங்கன்னா அடுத்த நிமிஷமே 2 நாள் தான் டைம் கொடுப்பாங்க. அடுத்த நாள் அதனுடைய ஸ்கீமுடைய அந்த டேட்டாவை எடுத்து பார்த்து செக்ரட்டரியை வர வைப்பாங்க. அடிமட்டத்தில் அது எங்கே போய் சேரணுமோ அதை சேர்க்குற வரைக்கும் தூங்க மாட்டாங்க. புரட்சித் தலைவர் அம்மா நிர்வாகத்தில் தமிழ்நாட்டில் மட்டும் அவங்க வல்லமை கிடையாது. இந்தியாவுக்கே ஒரு வழிகாட்டியாக இருந்தவங்க தான் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். எடப்பாடி பதவியேற்ற பிறகு, பொதுச் செயலாளராக பதவியேற்ற பிறகு நீங்கள் சொல்லக்கூடிய அந்த தலைமை மீண்டும் அந்த தலைமையில் இருக்கிற மாதிரி உங்களுக்கான ஒரு ஃபீல் இருக்கா? அதே தான். என்ன புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இந்த கட்சியை துவங்கும்போது என்ன இருந்தாங்களோ 17 லட்சம், அம்மா வரும்போது 1.5 கோடி ஆக்கினாங்க உறுப்பினர். இப்போ 2 கோடி உறுப்பினரை சேர்த்தாங்க. எங்களை போல் சாதாரண ஒரு கீழே ஒரு தரமட்டத்தில் இருந்தவங்களெல்லாம் இன்றைக்கி எங்களை மாவட்ட செயலாளர் ஆக்கிக்கிறாங்கன்னா அண்ணன் எடப்பாடி அண்ணன் தான் அவங்க எங்களுக்கு மாவட்ட செயலாளர் அந்தஸ்தை கொடுத்து இந்த அளவுக்கு எங்களுக்கு பணி செய்வதுக்கும் இந்த அளவுக்கு ஒரு பேர் கிடைத்து பண்ணியிருக்கிறாரு. அம்மா இருக்கும்போது எனக்கு சட்டமன்ற உறுப்பினராக கொடுத்தாங்க, பகுதி செயலாளராக கொடுத்தாங்க, மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளராக கொடுத்துருக்குறாங்க. இது போன்ற பல்வேறு பதவிகளை கொடுத்து அழகு பார்த்தவங்க தான் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். இந்த கட்சியில் யாருக்கு ஒன்றா எப்போ ஒன்றா பதவி கிடைக்கும். ஒரே ஆளுக்கு இருக்கிறது திமுக மாதிரி கிடையாது. இவங்க தான் இன்றைக்கி நான் இந்த ஒரு சாதாரண ஒரு மனிதன் எல்லா தொகுதியிலும் நான் வேட்பாளரை இன்றைக்கே சொல்லிட முடியும். அதிமுகவில் சொல்லவே முடியாது. யாரை வேணாலும் மாற்றி கொடுப்பாங்க, மாற்றி போடுவாங்க, யாருக்கு ஒன்றா வாய்ப்பு கொடுப்பாங்க. அதுதான் அதிமுக. அதிமுகவை பொறுத்தளவு கூட்டணி கட்சிகளுடைய பலம் எப்படி இருக்குது, மற்ற உங்களுடைய அந்த கூட்டணி கட்சிகளோட இணைஞ்சு வேலை செய்யக்கூடிய நிலை ஒரு மாவட்ட செயலாளர் இருக்கிறதுனால உங்களுக்கு தெளிவாகவே தெரியும். உண்மையான நிலை என்ன? இப்போ எனக்கு வந்து மாவட்ட செயலாளர் வரையில் எனக்கு வந்து சோழிங்கநல்லூர் தொகுதி, அப்புறம் ஆலந்தூர் தொகுதி 2 தொகுதியும் எனக்கு இருக்குது. இப்போ எனக்கு வந்து இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து 7,02,450 வாக்குகள் இருந்தது. இப்போ வந்து 5,36,199 வாக்காளர் கொண்ட தொகுதி இது. 5,36,191 வாக்குகளை கொண்ட இந்த சோழிங்கநல்லூர் தொகுதி. அங்கே வந்து இது வந்து 700 பாகங்கள் இருக்கிறது. அங்கே வந்து 436 பாகங்கள் இருக்குது. 2,96,000 வாக்குகள் இருக்கிறது அங்கே. ஸோ இதில் 2த்துலேயும் எங்களுக்கு வந்து இப்போ அதிமுகவுடைய தலைமையை ஏற்று தான் கூட்டணி இருக்குது. அதில் மெயினாக வந்து பாரதிய ஜனதா கட்சி, அதுக்கப்புறம் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி. இங்கே எல்லாமே பாட்டாளி மக்கள் கட்சி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. பிஜேபியும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அம்மா முன்னேற்ற அவங்களும் இங்கே இருக்கிறாங்க. அதே போல் வந்து புரட்சி பாரதம் இருக்குது. இதுபோல் தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்குது. அவங்களெல்லாம் நாங்கள் சந்திச்சுக்கிறோம். ரொம்ப அவங்களே இப்போ வந்து நல்ல வரவேற்கிறது. ஒரே விஷயம், இந்த தீய சக்தி திமுக, இந்த கையால் ஆகாத இந்த முதலமைச்சர்
எங்கே பார்த்தாலும் கெஞ்சா போதை. இன்றைக்கி கல்வி இந்த பெருங்குடி ஸ்கூலில் உள்ளே போக முடியல. நான்லாம் வந்து இந்த ஸ்கூலை அம்மா கிட்ட கேட்டு வாங்கின்னு வந்து அந்த ஸ்கூலை அவ்வளோ தமிழ்நாட்டில் இப்போ நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், இந்த தொலைக்காட்சி மூலிமா சொல்கிறேன். இந்த சட்டமன்ற உறுப்பினர் 10 வருஷமாக இருக்கிறார். அவர் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்கூல் இருக்குது, சோழிங்கநல்லூர் ஸ்கூல். அந்த ஸ்கூலை போய் பாருங்கள். நான் எந்த ஸ்கூல் வேணால் சேலஞ்ச் பண்ணேன். நான் துறைப்பாக்கத்தில் இருக்கிற ஸ்கூல் எங்கன்னா ஒரு ஸ்கூலை டெவலப்மெண்ட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி இந்த ஸ்கூலை சொல்கிறேன். இந்த ஸ்கூலுடைய லெவல் என்னென்னா, ஒரு சொட்டு தண்ணி நிற்காது அந்த ஸ்கூலுக்குள்ளே. நீ எந்த ஸ்கூலுக்குள்ளே, எல்லா ஸ்கூலுக்குள்ளேயும் தண்ணி நிற்கும். ஏன்னா ஈவன் அந்த சோழிங்கநல்லூர் ஸ்கூலில் கூட தண்ணி நிற்கும். நான் குறிப்பாக நான் இங்கே வந்து பெருங்குடியில் இருக்கிறேன். நான் எம்எல்ஏ இருந்தேன். அவர் 10 வருஷமாக எம்எல்ஏ இருந்தார். அவர் அங்கே இருக்கிற ஸ்கூல்லே தண்ணி இருக்கும். காரணம் என்னென்னா, நான் இங்கே தண்ணியே இல்லாததை பண்ணதுன்னா வாட்டர் லெவல் எடுத்துருக்கிறேன். லெவல் எடுத்து ரோடுலேருந்து அந்த லெவல் எடுத்து தண்ணி இருக்கக்கூடாதுன்றது மண்ணு கொட்டி ஆகிட்டு தூக்கி அதுக்கப்புறம் தான் பில்டிங் கட்டியிருக்கிறேன். என்னுடைய வீட்டுக்கு என்ன பண்ணுவனோ அதை செஞ்சுருக்கிறேன். எந்த காலகட்டத்திலையும் ஒரு மாணவர் ஒரு மாணவி ஸ்கூலுக்குள்ளே 365 நாள் ஸ்கூலுக்குள்ளே போகும்போது கால் தண்ணியில் படவே படாது. என்னுடைய பெருங்குடி ஸ்கூலுக்குள்ளே தண்ணியே படாது. நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன். வேறு அவர் அங்கே சோழிங்கநல்லூரில் ஸ்கூலில் போய் பார்க்க சொல்லுவோம். அந்த மழை காலத்தில் ஸ்கூலில் தண்ணி வந்துடும். அவர் அந்த பொக்லீனு ஜேசிபி வச்சுக்கின்னு பணம் சம்பாதிக்கிறாரு. அதுதான் அவர் எத்தனை கம்பெனிகளில் போய் மிரட்டுறாரு, உருட்டுறாரு. எல்லா வேலையும் நடக்குது. இதுக்கெல்லாம் மக்கள் பார்த்துன்னுக்குறாங்க. எல்லாத்துக்கும் பதில் வரும். இந்த 2026 எலெக்ஷனில் கண்டிப்பாக இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி எங்கள் கூட இணைந்து அண்ணன் எடப்பாடி அண்ணனை முதலமைச்சராக வர்றதுக்கு இங்கே வேட்பாளர் யாரை நிறுத்தினாலும் இங்கே சோழிங்கநல்லூரில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம். 10 ஆண்டுகளில் திமுக இங்கே சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் என்ன பணிகள்லாம் செஞ்சுருக்காரு, செய்யாமல் இருக்கிற பணிகள் என்னென்ன? அவர் வந்து தேர்தல் வாக்குறுதியிலே எல்லா பகுதிக்கும் இந்த கல்லுக்குட்டைக்கு, கேபிகே நகருக்கு, பெத்தல் நகருக்கு, இது போன்ற 30 வருஷமாக வசிக்கிறவங்களுக்கெல்லாம் பட்டா வாங்கி தரேன்னு தேர்தல் வாக்குறுதியில் சொன்னார். அதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியல. இப்போல்லாம் அவங்கள காலி பண்ணிவிடுவேன். அப்போ வந்து அது கேட்டால் வாக்களிக்க முடியாது. அதே போல் பள்ளிக்கரணையில் காமாட்சி நகர், இது போன்ற நகரெலாம் அங்கே வசிக்கிறவங்களுக்கெல்லாம் பட்டா தரேன்னு பட்டா தரலை. அதே போல் வந்து மழைநீர் கால்வாய் கட்டித்தரேன்னாங்க. இன்னும் சரியாக கட்டி கொடுக்க முடியல. இந்நேரம் குடிநீர் வசதி பண்ணி கொடுத்துருக்கணும். வீட்டுக்கு அனைவருக்கும் குடிநீர் வசதி செஞ்சு தந்துருக்கணும், தரலை. அதே போல் பாதாள சாக்கடை எல்லாருக்கும் கொடுத்துருக்கணும். இன்றைக்கி எதுக்கு குறிப்பாக இதை சொல்கிறேன்னா, சென்னையில் 200 வட்டங்கள் இருக்கிறது. 200 வட்டத்தில் இந்த சோழிங்கநல்லூர் வந்து 20 வட்டங்கள் இருக்கிறது. 2 ஜோன், ஒன்று ஜோன் 14, ஜோன் 15. 2 ஜோனில் சென்னை மாநகராட்சிக்கு வர வருமானம் இந்த சோழிங்கநல்லூரில் இருக்கிற வருமானம் மாதிரி எந்த ஜோன்லேயும் கிடையாது. அந்த அளவுக்கு ஜோனில் பணம் அவங்களுக்கு சென்னை மாநகராட்சிக்கு வருமானம் வருது. அப்போ இதுக்கு வந்து முதல் ப்ரப்போஸ் கொடுத்து பணிகளை நாங்கள் ஏடிஎம்கே காலத்திலே எடுத்துன்னு வந்துட்டோம். இங்கே குடிநீர், பாதாள சாக்கடை, இது போல் மழைநீர் கால்வாய், இதுக்கெல்லாம் கொடுத்து கவனம் செலுத்த வேண்டியது அவர் சட்டமன்ற உறுப்பினர் தான் பண்ணணும். அவர் பண்ண தவறிட்டார். அதே போல் நாடாளுமன்ற உறுப்பினரும் அவங்களும் தவறிட்டாங்க. இதுக்கு என்ன கவனம் செலுத்தி பண்ணியிருக்கிறாங்க? பண்ணலை. நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கும்போது என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தீங்க? அவர் சட்டமன்ற உறுப்பினராக மாறின பிறகு எதெல்லாம் காலாவதி ஆக்கினார், எந்த விஷயத்தெலாம் செயல்படுத்தினார்? எங்களுடைய 2011 வந்து நாங்கள் வந்து மழைநீர் கால்வாய் கட்டுறதுக்கு கொண்டு வந்தோம். அதே போல் பாதாள சாக்கடையை நாங்கள் தான் கொண்டு வந்தோம். ஜோன் 14க்கும் ஜோன் 15க்கும். ஸோ அது வந்து முழுமையாக நிறைவேற்றலை. இந்த 10 வருஷத்தில் அதை பண்ணியிருக்கணும். 2011 நாங்கள் முடித்து எல்லாமே போட்டு வேலை நடந்துன்னு அதை இன்னும் அப்படியே கிணத்துல போட்ட மாதிரி ஸ்லோவாக பண்ணின்னுக்கிறாங்க. அதே போல் நாங்கள் வந்து இந்த பள்ளிக்கரணையில் பிரிட்ஜி போட்டோம். கோயிலம்பாக்கத்தில், மேடவாக்கத்தில் போட்ட பிரிட்ஜி நாங்கள் தான் போட்டோம். அவங்க இந்த சோழிங்கநல்லூருக்கு எந்த பிரிட்ஜும் போடல. அதே போல் இந்த பி கனலில் போட்ட பிரிட்ஜி 6 பிரிட்ஜி நாங்கள் இந்த அப்போல்லாம் கட்டையில் தான் நடந்து போவோம். அந்த பிரிட்ஜெலாம் நாங்கள் தான் போட்டு கொடுத்தோம். ஸோ இது போன்ற இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இவங்களுக்கு அரசாங்கத்துக்கு வரத்தோடு இவங்க பேரை நிறுத்தணும்னு அந்த கட்சியினுடைய ஒரு தலைவராக இருக்கிற அவங்க பேரை நிறுத்துறதுக்கும் அவங்க தலைவருடைய பேரை சொல்கிறதுக்கும் அவங்க எடுத்துன்னு வந்து ஏதாவது ஒரு திட்டம் அதுக்கு தான் மக்களை கூப்பிட்டு வந்து செய்கிறாங்களே தவிர மக்களுக்கு ஆல்ரெடி அடிப்படையாக அனைத்து இந்திய அதிமுக கொண்டு வந்த திட்டத்தை எதையும் செஞ்சு தர அவங்க தவறிட்டாங்க. ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் நீங்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கீங்க. இப்போ எடப்பாடி வந்து பொதுச் செயலாளராக வந்து மீண்டும்
ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டால் உங்களுக்கு சோலைநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் என்னென்னலாம் நீங்கள் செய்வீங்க? நான் வந்து உடனடியாக இந்த மக்களுக்கு குடிநீர் வசதி அனைத்து இந்த சோலைநல்லூர் தொகுதியில் இருக்கிற அனைவருக்கும் குடிநீர் வசதி உடனடியாக செஞ்சு தருவேன். பாதாள சாக்கடை எடுத்துன்னு வரும், குப்பை எடுக்காத இருக்கிற எடுத்து கொடுப்போம். அதே போல் பிளாட்ஸுங்களில் நிறைய குப்பை எடுக்காமல் நிறைய கம்ப்ளைண்ட் என்கிட்ட வருது, அதெல்லாம் எடுத்து கொடுப்பேன். அதே போல் சாலை ஓரத்துங்கள் இருக்கிற என்க்ரோச்மெண்ட்டுங்க, சின்ன சின்ன பிரச்சனைங்க, அந்த காவாலாம் கட்டிட்டு அப்படி அப்படியே விட்டுட்டு இருக்கிறாங்க, அதால் நிறைய ஆக்சிடெண்ட் ஆகுது, நிறைய பேர் வந்து அந்த வண்டிங்கெலாம் விழுந்து போகிறாங்க. இதெல்லாம் நான் உடனடியாக செஞ்சு கொடுப்பேன். அதுக்கப்புறம் மக்களுக்கு எங்கெங்கெல்லாம் பட்டா கொடுக்காமல் இருக்கிறாங்களோ அந்த பட்டாலாம் வந்து அரசாங்கத்தில் தேர்தல் அறிக்கையிலே கொடுக்குறாங்க, 2 லட்சம் பட்டா 3 லட்சம் பட்டா கொடுக்குறான்னு சொல்லி இதெல்லாம் கவனம் செலுத்தி இந்த பட்டாலாம் வாங்கி கொடுப்பேன். இந்த தொகுதியை தமிழ்நாட்டிலே முதன்மையான தொகுதியாக கொண்டு வந்து காட்டுவேன். மக்களுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். இன்றைக்கி வந்து இந்த ராஜீவ்காந்தி சாலைன்னு சொல்லி இருக்குது, ஐடி கார்டரு, இங்கேருந்து நம்ம சிறுசேரி வரைக்கும் போகிறது. இந்த சாலை வந்து இன்னும் சரியாக பணிகள் முடியாமல் இருக்குது, இதெல்லாம் சரியாக. அதே போல் ஈசிஆர் சாலை ஒன்று இருக்குது, அதே போல் மேடவாக்கம் டு அதான் மவுண்ட்லேருந்து மேடவாக்கம் போகிற ரோடு, இது போல் சாலைகள்லாம் வந்து ஒரு பண்ணும். அதே போல் பள்ளிக்கரணையில் அங்கே வந்து போகவே முடியல, இன்றைக்கும் போனால் டிராஃபிக் ஆகுது. அது வந்து இடத்த வந்து எடுத்துட்டாங்க, மக்களுக்கு இடத்துலேருந்து இடத்த வாங்கிட்டாங்க, அதுக்கு பணம் கொடுக்காம அந்த இடத்த என்க்ரோச்மெண்ட் எடுக்க முடியாமல் அப்படியே வச்சுன்னுக்கிறாங்க. இதால் வந்து அங்கே டிராஃபிக் ஆகுது, அந்த மக்கள் அங்கே போக முடியல. நாங்கள் 2011 அதை எடுக்கிறதுக்கெலாம் போட்டோம், அதையும் செய்யலை. அதே போல் வந்து அவங்க போட்டுக்கிற மழைநீர் கால்வாலாம் அந்த காவா வழியாகவே தண்ணி திருப்பி ஊருக்குள்ளே போகுது. இதெல்லாம் இருக்குது. பார்க்கு எங்கேயுமே சரியாக இவங்களால் பண்ண முடியல. மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் கொண்டு வந்தபோது எங்கெல்லாம் OSR லேண்ட் இருந்ததோ அதையெல்லாம் எடுக்க சொல்லி பார்த்து இந்த பார்க்குங்களை டெவலப்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அம்மா உணவகம் வந்து ஒரு பேர் சொல்கிற அளவுக்கு நல்லா பண்ணி அதெல்லாம் இன்றைக்கி மூடு விழா பண்ணின்னு இருக்கிறாங்க. நாங்கள் கொண்டு வந்த திட்டத்தை அனைத்தையும் தாலிக்கு தங்கம் கொடுத்தோம். இங்கே இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. கண்ணகி நகர், குறிப்பாக கண்ணகி நகரில் இருக்கவங்களாம் அங்கே சென்னையில் வசித்து அவங்களாம் இருந்தோம். அந்த ஏழை எளிய மக்களுக்கு தாலிக்கு தங்கம் கொடுத்தது நிறுத்திட்டாங்க, லேப்டாப் கொடுத்ததை நிறுத்திட்டாங்க, இது போல் அம்மா சிமெண்ட்டு கொடுத்ததை நிறுத்திட்டாங்க, இதெல்லாம் நிறுத்திட்டாங்க. கண்டிப்பாக இது நாங்களாம் வந்தால் கண்டிப்பாக இதை செஞ்சு பண்ணி கொடுப்போம். சோலைநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் மிக பிரதானமாக இருக்கக்கூடிய இடம் 2. ஒன்று வந்து கண்ணகி நகர், இன்னொன்று வந்து செம்மஞ்சேரி. இங்கே வந்து பாமர மக்கள் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம். இங்கே என்ன மாதிரியான வசதிகள்லாம் வந்து செய்யப்பட்டிருக்கு, எந்த வசதிகள் இல்லைன்னு நினைக்கிறீங்க? இவங்களெல்லாம் வந்து கண்ணகி நகர், இந்த செம்மஞ்சேரி குடியிருப்பு, இவங்களெல்லாம் வந்து சென்னையில் வசித்து இருந்தவங்க, இவங்க எல்லா வசதிகளோட வாய்ப்போடு இருந்தவங்க. இவங்களெல்லாம் மறுசீரமைக்கப்பட்டது இங்கே கண்ணகி நகரில் எடுத்துகிட்டு விடப்பட்டது. இவங்களெல்லாம் எந்த ஒரு வசதியும் இல்லாமல் இருந்ததும் 2011 மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா நேரடி பார்வையில் இந்த கண்ணகி நகரை அங்கே வந்து குடிநீர் கிடையாது, உடனே குடிநீர் ஏற்பாடு பண்ணாங்க. பஸ் வசதி இல்லை, அவங்களுக்கு பஸ் வசதி, ரேஷன் கார்டு இல்லாமல் ரேஷன் கார்டு, இது போல் சாலை வசதி, பார்க்கு, அவங்களுக்கு வந்து சுகாதாரம் ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்தாங்க. ஸோ இது போன்ற எல்லாமே பண்ணி கொடுத்து அவங்க வேலைக்கு போய் சென்னைக்கு தான் வேலைக்கு போயிட்டு வரணும். இது போலலாம் பண்ணி கொடுத்து அவங்க வந்து ஒரு கண்ணகி நகர் ஏதாவது ஒரு திருட்டு, ஒரு கஞ்சா, ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனைனா கண்ணகி நகர்னு சொல்லி இருந்ததை மாற்றி அமைச்சவங்க தான் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். அது தொடர்ச்சியாக நல்லபடியாக போயிருந்தது. இப்போ 2021 ஆட்சிக்கு வந்ததும் பழைய சூழ்நிலை விட மோசமாக இருக்குது. கஞ்சா எங்கே பார்த்தாலும் கஞ்சா. இந்த சோலைநல்லூர் தொகுதியில் எத்தனை போலீஸ் ஸ்டேஷன் இருக்குதோ அத்தனை போலீஸ் ஸ்டேஷன் உட்பட்ட ஏரியாங்களில் கஞ்சாங்க எங்கே பார்த்தாலும் கஞ்சா வைக்கிறாங்க. அதை கட்டுப்படுத்த முடியல, கட்டுப்படுத்த தவறிட்டாங்க. எல்லா பள்ளிக்கூட படிக்கும் மாணவர் கையில் கஞ்சா இருக்குது. அதே போல் காலேஜுக்கு போகிற இடத்துல கஞ்சா, ஐடி காரில் பண்ணுற இடத்துல கஞ்சா வைக்கிறாங்க. பல கஞ்சாவுடைய விதவிதமான பொருட்களை வைத்து இந்த சோலைநல்லூர் தொகுதியில் பல கண்கூட பார்க்க முடிய சூழ்நிலை இருக்குது. அது மட்டும் இல்லை, இவங்க எதையுமே நடவடிக்கை எடுக்க தவறியது தான் இந்த விடியா திமுக அரசு. இப்போது ஜெயலலிதா பீரியடில் வந்து ஒரு விஷயத்தை எடுத்தாங்கன்னா எப்படி செயல்படுத்துவாங்க அப்படின்றத நீங்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக பார்த்துருக்கீங்க. இப்போது இருக்கக்கூடிய திமுக அரசு, இருக்கக்கூடிய 10 வருஷம் இருந்த சட்டமன்ற உறுப்பினர் இந்த மாதிரி விஷயங்களில் கவனமே செலுத்தலை, இதனால் இந்த மக்கள் அவதிப்படுறாங்கன்னா எந்த விஷயத்தை நீங்கள் சொல்லுவீங்க? அதாவது ஒரு தேர்தல் வாக்குறுதி மக்களை சந்தித்து அவர் சொல்லும் போது என்ன சொன்னோன்னா, என்னுடைய கட்சியில் நிறுத்தப்பட்ட வேட்பாளர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால், நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டால், ஏதாவது தவறு செய்தால்
உடனடியாக நான் நடவடிக்கை எடுக்க மாட்டேன், பாரபட்சம் பார்க்க மாட்டேன், நான் எதற்கும் அஞ்ச மாட்டேன், அவங்க மேலே நடவடிக்கை எடுப்பேனாரு. தமிழ்நாட்டில் எந்த சட்டமன்ற உறுப்பினர் மேலே, எந்த நாடாளுமன்ற உறுப்பினர் மேலே நடவடிக்கை எடுத்துக்கிறாரு? ஒன்று சொல்ல பார்க்கலாம். கிட்னி எடுக்கிறாங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஓனரு டிஎம்கே எம்எல்ஏ எடுக்கிறாங்க. அதே போல் இங்கே கேகே நகராக தான், கேகே நகரில் இருக்கிற அவர் சட்டமன்ற ஒரு பெண் காவலரை போய் அவங்க ஒரு சீண்டுதல் பண்ணுறாங்க, அவங்கள போய் கலெக்ட் பண்ண, அதை போய் அவரே போய் உள்ளேருந்து எடுத்துன்னு வருவார். மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், சாதாரண ஒரு கட்சிக்காரே போக முடியாது. போனால் அடுத்த நிமிஷம் அவர் பதவியில் இருக்க முடியாது, எவ்வளோ பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும் சரி. அதுதான் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா. அதை நான் சொல்லலை, எதிர்கட்சியில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க. அந்த அம்மா இருக்கிறாங்கன்னா நமக்கு பாதுகாப்பு. யார் சொல்லுவாங்க? எதிர்கட்சியில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் புரட்சி தலைவி அம்மா பதவியில் இருக்கிறாங்க, முதல் மந்திரியாக இருக்கிறாங்கன்னா ஒட்டுமொத்த இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களுக்கும் பாதுகாப்பாக தான் இருந்திருக்கிறாங்க. அதுதான் புரட்சி தலைவி அம்மா. அதே போல் அண்ணா யூனிவர்சிட்டி உள்ள ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்தது, அது யார் கேட்குறாங்க? அவரே சொல்கிறாரு, மந்திரி கூட சாப்பிட்டு இருந்துருக்கிறாரு, மந்திரி கூட பழக்க வழக்கம், மந்திரி கூட பேச்சுவார்த்தை எல்லாமே தெரியுது. கெஞ்சா வைக்கிறாங்க, எல்லாமே நடக்குது. யார் அவர் ஒரு ஆளை எடுத்துக்கிறான்னு சொல்லு. எங்களில் எவ்வளோ பேரை மந்திரியை விட்டு எடுத்துருக்குறாங்க, சட்டமன்றத்தில் இருக்கிற பதவியிலேருந்து எடுத்துருக்குறாங்க. என்ன இதெல்லாம் யாரும் சொல்ல வேண்டியதே இல்லை, கேட்க வேண்டியதே இல்லை. மறுநாள் இருக்க முடியாது. அதுதான் முதலமைச்சர். அவங்க சொல்லி இதில் யாராவது ஒருத்தரை எடுத்துருக்க மாட்டார், இவர் எடுக்க முடியாது. ஏன்னு கேட்டால் இவருக்கு அந்த அளவுக்கு கெத்து கிடையாது. அவருக்கு ஓபிஎஸ், இபிஎஸ் இது போன்ற இணைஞ்சு டிடிவி, சசிகலா இவங்கெல்லாம் இணைஞ்சு இருக்கும்போது இருந்த கட்சியினுடைய பலம் அஇஅதிமுகக்கு இப்போ இருக்கா? இவங்கெல்லாம் பிரிஞ்சு இருக்கும்போது அந்த பலம் இருக்கா? அதை விட பலம் ஜாஸ்தியாக இருக்குது. முன்னெல்லாம் அவர் செய்வார், அவர்கிட்ட 4 பேர், இவர் செய்வார், 2 பேர் இருப்பாங்க. இப்போ ஒன்றுமே கிட்ட ஒரே அதிமுக, அண்ணன் எடப்பாடியாருடைய கட்சி தான் அது. அதிமுக அம்மா வளர்த்த கட்சி, புரட்சி தலைவர் துவங்கின இயக்கம். இன்றைக்கி அண்ணன் எடப்பாடி அண்ணன் பொதுச் செயலாளராக 82 மாவட்ட செயலாளர்களை போட்டு ஒவ்வொரு மாவட்ட செயலாளருக்கு கீழே 2 தொகுதிகளை கொடுத்து எல்லா இடத்துலையும் பணி சிறப்பாக இருக்குது. எதிர்கட்சியாக இருந்தாலும் நாங்கள் ஆளுங்கட்சியான வேலைகளை செஞ்சு கொடுத்துன்னு இருக்கிறோம். அதனால தான் இந்த இந்திய ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை எங்கள் அண்ணன் பொதுச் செயலாளரை அண்ணன் எடப்பாடியாரை முதலமைச்சராக நீங்கள் தான் இருக்கணும், நீங்கள் தான் முதலமைச்சர்னு சொல்லி இந்த கட்சிக்கு அவர் தான் தலைமை ஏற்று நடத்தி கொண்டு இருக்கிறார். வரும் 2026 அவர் தான் முதலமைச்சர் ஆவார். ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், சசிகலாவையும் டிடிவி தினகர் இவங்க எல்லாரையுமே ஒன்றா இணைங்க அப்படின்னு சொன்னதும் அதே அமித்ஷாவினுடைய ஒரு அழுத்தம் எடப்பாடிக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் எக்காரணத்தை முன்னிட்டும் அவர்களை சேர்க்க முடியாது அப்படின்னு ஒரே நிலையில் இருக்கிறது காரணம் என்ன? அவங்க பொதுக்குழுவில் எடுத்த தீர்மானம், பொதுக்குழுவில் தீர்மானம் எடுத்துட்டாங்க. அவர் ஓபிஎஸ்ஸை அவர் எடுத்தது கரெக்டுன்னு இன்றைக்கி எல்லாரும் சொல்கிறாங்களா? அவர் போய் திமுகவுக்கு பாராட்டு தெரிவிக்கிறாரு. புரட்சி தலைவி எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆசையோடு நீங்கள் 5 வருஷம் ஆட்சி நடத்தினீங்க, திருப்பி நீங்கள் தான் ஆட்சிக்கு வருவீங்கன்னு சொல்கிறாங்கன்னா, அப்போ அவர் எடுத்த முடிவு பொதுக்குழுவில் எடுத்தாங்க, எல்லாரும் தீர்மானம் போட்டு கொடுத்தாங்க. இந்த தீர்மானத்துக்கு அடிப்படையில் தான் அவர் கட்சியை விட்டு எடுத்தார். இப்போ பாரதிய ஜனதா உங்ககிட்டேருந்து ஒரு குறிப்பிட்ட சீட்டு கேட்குறாங்க. அது என்டிஏ கூட்டணி சார்பில் மற்றவங்களுக்கு நாங்கள் சீட்டை பிரித்து கொடுத்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எடப்பாடி ஏற்றுக்கிட்டு செய்வார், செஞ்சார்னா சரியாக வருமா? அது கட்சியில் மேலே இருக்கிறாங்க, பொதுச் செயலாளருக்கு அடுத்தபடியாக 2ஆம் கட்ட தலைவருங்க எல்லாரையும் கலந்து அது என்ன முடிவு எடுக்கிறாரோ அவங்க எடுக்கிற முடிவை நாங்கள் மாவட்ட செயலர் எல்லோரும் ஏற்றுப்போம். இது அரசியலில் நம்ம தமிழ்நாட்டினுடைய நலனை கருதி இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்பணும், அவங்களுடைய ஆட்சியை அகற்றணும். அதுக்கு எந்த முடிவு எடுத்தாலும் மாவட்ட செயலர்கிட்ட கலந்து செய்வாங்க. அதை நாங்கள் கண்டிப்பாக ஏற்று அதுக்காக நாங்கள் நிற்போம் அவருக்கு பின்னாடி. இப்போ தேமுதிக எப்போ அரசியல் ஒரு அத்தியாயத்தை போட்டதே ஜெயலலிதா அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடிய தேமுதிக இன்றைக்கி திமுகவோடு கூட்டணி இணைஞ்சிருக்காங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்க மாவட்ட செயலாளர்கிட்ட கருத்து கேட்டாங்க. எல்லா மாவட்ட செயலாளரும் அதிமுகவுக்கு தான் சப்போர்ட்டாக இருக்கணும். இது அவங்களுடைய உறவினர்கள் ஒரு தீர்மானித்து போயிருக்கிறாங்க. அது அவங்களுக்குள்ளே இருக்கிற சுயநலம், அதை பற்றி நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதை நான் சொல்கிறதுக்கு விருப்பப்படலை. தனிப்பட்ட விருப்பத்துக்கு போயிருக்கிறாங்க.
அந்த கட்சியினுடைய நலனை கருதி இருந்தால் அதிமுக கூட தான் கூட்டணி இருந்திருக்கும். 2011 அவருக்கு வந்து சீட்டு கொடுத்தாங்க. அவர் எதிர்க்கட்சி தலைவராக ஆக்கி வைத்தாங்க. அவருக்கு நல்ல ஒரு தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் அவருக்கு ஒரு நல்ல பேர் இருந்தது. இன்றைக்கி இந்த அளவுக்கு அந்த கட்சி போயிருக்குன்னா அது அவங்களுடைய சொந்த விஷயத்துக்காக போயிருக்காங்க. விஜய் வந்து உள்ளே பூந்து விளையாடிட்டு இருக்காரு எல்லா இடங்கள்லையும். அளப்பரிய ஒரு கூட்டங்கள் நம்ம பார்க்க முடியுது. அது எந்த அளவுக்கு வந்து இந்த 2026 எலெக்ஷன் அதெல்லாம் ஒன்றுமே வராது. நீங்கள் சொல்கிறது அவர் சினிமாவில் நடித்தார், அதனால் இருக்கிறாரு. அவர் அரசியலில் அவரால் ஒன்றுமே பண்ண முடியாது. நாங்கள்லாம் இந்த ஏரியாவை வந்து சோழிங்கநல்லூர் தொகுதியில் மழை பெஞ்சால் நான் முட்டிக்கால் தண்ணி இடுப்பு தண்ணியில் போய் நின்று வேலை செஞ்சுக்கிறேன். நான் 35 வருஷமாக இந்த அரசியலும் களப்பணியும் செஞ்சுருக்கிறேன். எனக்கு எல்லா A to Z தெரியும். எந்த இடத்துல தண்ணி நின்னா எங்கே போய் எடுத்தால் தண்ணி ரிலீஃப் ஆகும்னு அவங்களுக்கெல்லாம் தெரியாது. அவரால் முடியாது. அவருக்கு இந்த ஜனங்க வர்றதை பார்த்து அவர் ஏதோ நாளைக்கு முதலமைச்சர் ஆகலைன்னு, அதெல்லாம் ஆகவே முடியாது. இன்றைக்கி நகைக்கடை திறக்கிறதுக்கு கூட ஒரு சினிமா ஆக்டர் வந்தால் கூட்டம் வருது. வேறு எது பண்ணாலும் இன்றைக்கி யார் மீட்டிங் நடத்தலாம் கூட்டம் வருது. நான் இன்றைக்கி சொல்கிறேன், 2026 மிகப்பெரிய தோல்வியை சந்திப்பார். அதுக்கப்புறம் அவர் இருக்கவே மாட்டார். நீங்கள் ஒன்றா பாருங்கள், அவங்க எல்லாம் வேறு கட்சியை பார்ப்பாங்க, இல்லைன்னா வேறு வேலையை பார்த்துன்னு போயிடுவாங்க. அதிமுக அப்படி கிடையவே கிடையாது. 1972 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து அதிமுக ஆளுங்கட்சியாக வரும்னு துவங்கினார். ஏழை எளிய மக்களுக்கு பாதுகாப்பாக இருப்பேன்னு சொல்லி அவர் துவங்கினார். இன்றைக்கி வரைக்கும் 31 வருஷம் அதிமுக ஆட்சியில் இருந்தது. வரும் போகும். ஏன்னா மக்களுக்கு வந்து இன்னும் அந்த செல்வாக்கு குறையாமல் அதிமுக மேலே நம்பிக்கை வச்சுக்குது. இவங்க எப்படி வராங்கன்னா ஒரு ஆசை வார்த்தைகள் சொல்லி தான் வர முடியும் திராவிட முன்னேற்ற. இது இந்த 2026 எத்தனையோ கட்சிங்க சினிமாவிலேருந்து வந்து துவங்கினாங்க. இருக்கிற இடமே தெரியாது போச்சு. அவங்கனால ஏதோ சொல்கிற அளவுக்குனா இருக்கும். இவர் இருக்கிற இடமே தெரியாது போயிட்டு இவரை சொல்லவே மாட்டாங்க. கடைசியாக வேலூரில் அவர் வந்து பிரச்சாரம் செய்யும் பொழுது விஜய் சொல்கிறார் ஒரு வார்த்தை, எதிர்கட்சின்றதே நம்ம தான், அதாவது டிவிக்கே தான் எதிர்கட்சி அப்படின்ற ஒரு சூழலும், திமுகவுக்கும் டிவிகேக்கும் மட்டும்தான் போட்டி, அதிமுக அவர் சேர்க்கவே இல்லை. சரி, நான் உங்களை ஒரு விஷயம் கேட்குறேன். நான் உங்களை திருப்பி ஒரு கேள்வி கேட்குறேன், நல்லா கேட்டுங்க. தேர்தல்ன்றது வாக்கு மூலியமாக சொல்கிறதா இவர் வார்த்தை மூலமாக சொல்லுவாங்களா? சொல்லுங்கள். வாக்கு மூலியமாக சொல்லுவாங்க. நாங்கள் வந்து வாக்கு பெற்று எதிர்கட்சியாக இருக்கிறோம். அவர் வார்த்தை மூலியமாக சொல்லிக்கணும் எதிர்கட்சின்னு சொல்கிறாரு. அதை யாருமே வந்து சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டாங்க. நான் கூட வந்து 3 வாட்டி ஜெயிச்சிருக்கிறேன், எம்எல்ஏ ஆகிருக்கிறேன். நான் இப்போ கூட 2021 நின்று தோற்றேன்னா 30,000 வாக்கு வித்தியாசம் தோல்வி. நான் தான் எதிர்த்து இருக்கிறேன். இப்போ அவர் கட்சியில் இருக்கிற யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா அதெல்லாம் இப்படி 2வது ஆகிடுவாங்க. எங்ககிட்ட வந்து 66 எம்எல்ஏ இருக்கிறாரு. எதிர்கட்சின்னு சொல்லி அவருக்கு தான் பாதுகாப்பு கொடுத்து போகிறார். இவர் வந்து எதிர்கட்சியும் கிடையாது, இவர் எதிரும் ஒன்றும் கிடையாது. இன்னும் ஒரு சென்னையில் மாநகராட்சியில் ஒரு கவுன்சிலர் கூட ஆக முடியல. சொல்லு பார்க்கலாம், இவரால் எப்படி அதெல்லாம் சொல்ல முடியும்? அதுவும் இந்த பத்திரிக்கை எல்லாத்தையும் அதை போட்டு காமிச்சுன்னுக்கிறாங்க. அவர்லாம் வந்து சினிமாவுக்கு ஒன்றா அவரை பார்த்து கை தட்டினாங்க. அப்போ 1000 பேர் தட்டியிருப்பாங்க. இப்போ எலெக்ஷனுக்கு வந்தால் 10 பேர் தட்ட மாட்டாங்க, ஓட்டு போட மாட்டாங்க. இல்லை, எல்லா இடங்கள்லையுமே போகக்கூடிய வழிகள் இருக்கட்டும், எல்லா இடங்களையும் அலை திறந்த ஒரு கூட்டத்தை பார்க்க முடியுது. அதே போல் காமெடி நடிகர் போனால் கூட இன்றைக்கி கூட்டம் வரும். இன்றைக்கி வந்து யோகி பாபு போகிறாரு, சரியான கூட்டம் வருது. அதுக்குன்னு அவர் போய் உடனே முதலமைச்சர் ஆகிடுன்னு சொல்லிட முடியுமா? நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன், நான் அரசியலில் நான் ரொம்ப பார்க்க மாட்டேன். எனக்கு அரசியலில் வந்து ஓப்பனாக சினிமா நடிக்கிறதுல பார்க்க மாட்டேன். நான் எப்பொழுதுமே களப்பணி, தேர்தல் பணி, நான் வந்து ஃபீல்டில் இருந்து பண்ணக்கூடியவங்க. நான் வந்து டிவியில் பத்திரிக்கையில் பேசி வரணும்னு நினைக்கிறாள். எனக்கு தெரிஞ்சு சிரஞ்சீவிக்கு இல்லாத ஒரு கூட்டமாக அவரே கட்சியை கழிச்சிட்டு போயிட்டார். இதெல்லாம் நீங்கள் இந்த தேர்தலில் அவங்களால 2 எம்எல்ஏ 4 எம்எல்ஏ வந்தாங்க. இன்னும் 1 கூட வராமல் நீ இவ்வளோ பேசுகிறேன். இந்த ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், அவருக்கு இந்த தமிழ்நாட்டில் எத்தனை அரசியல் கட்சி இருக்கிறாங்க, எத்தனை தலைவர் இருக்கிறாங்க. கரூரில் 41 பேரை இறந்த மறு நிமிஷம் எங்கள் கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியை போய் பார்த்து இதே விஜய்க்கு ஒரு ஆறுதலான அவருக்கு ஒரு பதில் கொடுத்தாரு, ஒரு வாய்ஸ் கொடுத்தாரு. அந்த வாய்ஸில் தான் இன்றைக்கி நீங்கள் இருக்க முடியுது. நீங்கள் வந்து எங்களை பார்த்து சொல்கிறீங்க அவங்களாம் எங்களுக்கு ஒரு கட்சியிலேருந்து. நான் சொல்கிறேன், சோழிங்கநல்லூரில் ஓப்பனாக சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள், எலெக்ஷன் வரட்டும், நாங்கள் எந்த அளவுக்கு களப்பணியாற்றி இந்த வாட்டி சோழிங்கநல்லூர் அனைத்து இந்திய அதிமுகவுடைய மறுபடியும் மீட்போம் என்று இந்த டிவி மூலிமா நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். பல கேள்விகளுக்கு மிக எளிமையாக பதில் சொன்னதுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி, வணக்கம்.